நம்ம எங்கே இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம எங்கே இருக்கோம், யார் கூட இருக்கோம், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நமக்கு நெறைய திறமைகள் இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கவங்க நம்மள புரிஞ்சிக்கலன்னா, அந்த திறமைகள்லாம் வெளிப்படவே வெளிப்படாது. அப்படியே தான் இருக்கணும் நம்ம கிணத்து தவள மாரி. ஏன்னா, அழகான வீணையா இருந்தாலும் சரி, அத வாசிக்க தெரியலன்னா, அத ஒரு மூலையில தான் தூக்கி வச்சுருவாங்க. நாள்பட நாள்பட தூசி படிஞ்சு, அது விறகாவும் மாறிடும். ஆனா, வாசிக்க தெரிந்தவர்கள், கலை கற்றவர்கள், இவங்க கையில அந்த வீணை இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு விறகு அவங்க கிட்ட குடுத்தாலும் சரிங்க, அதில ஒரு 4 கம்பிய மாட்டி வாசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது மாரி திறமைசாலிகள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. நல்ல மனசு கொண்டவங்க, நல்ல உள்ளம் கொண்டவங்க, அன்பான அன்புலயே செதுக்கக்கூடியவங்களும் இருக்காங்கங்க வாழ்க்கைய. ரொம்ப அன்பானவங்ககிட்ட நம்ம இருந்தோம்னா, நம்ம விறகாவே இருந்தாலும் சரி, நம்மள ஒரு வீணையா மாத்திடுவாங்க. நம்ம வீணையாவே இருந்தாலும், நம்மள புரிஞ்சிக்க தெரியாதவங்க, ஒரு ரொம்ப கல்லஞ்சக்காரன் கூட நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு வீணையா இருந்தாலும் விறகா தாங்க மத்தவங்களுக்கு காட்சி அளிப்போம். அது மாரி தான் இன்றைக்கி நெறைய பேரோட வாழ்க்கை அது மாரி தான் இருக்கு. எவ்வளோ திறமைகள் இருக்கு, எவ்வளோ அற்புதமானவங்களா இருக்காங்க. குடும்பத்தில மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விமர்சனம் முருகர் தான் குடுப்பாரு. அதனால நான் முருகன் வழிபாடு பண்ணுவோங்க. நம்ம விதி என்னவோ, சதி என்னவோ, வந்த வழி என்னவோ, போற நேரங்கள் என்னவோ, எப்போ வந்தோமோ, என்னத்துக்காக வந்தோமோ தெரியல. பொறந்துட்டோம். நம்ம தாயும் நமக்கு ஒரு பேரை வச்சு வாழ்க்கையும் குடுத்துட்டாங்க. ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம். போற வரைக்கும் நமக்கு முருகர் தான் துணை. ஏன்னா, ரொம்ப மனசு வலிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெறைய திறமைசாலிகள், ரொம்ப அற்புதமானவங்கள். வெளியவே வராம, அவங்களுக்குள்ள இருக்க திறமையே அவங்க உணராம, ஏதோ கிடைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடிமைத்தனமா வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த அடிமை வாழ்க்கையெல்லாம் மாறணும். முருகன் அருளால மாறணும். தினம் தினமும் நானும் தியானிச்சுக்கிட்டே இருப்பேங்க. நல்லவங்கள்லாம் வாழணும். நல்ல திறமைசாலிகள் எல்லாம் முன்னுக்கு வரணும். அவங்களுடைய திறமைகள்லாம் இந்த உலகத்துக்கு பயன்படணும். எல்லாருமே அவங்கள வாழ்த்தக்கூடிய அளவுக்கு அவங்க உயரணும். முருகன் அவங்களுக்கெல்லாம் கை கொடுத்து காப்பாற்றணும். நிச்சயமாக நம்ம வள்ளல் கை கொடுத்து காப்பாற்றுவாருங்க. நம்பி இருப்போம் நம்ம முருகனை. நம்மளும் ஒரு நாள் பேசப்படுவோம், உயர்த்தப்படுவோம். நம்ம திறமைகளும் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். நாமும் நல்ல பேரும் புகழோட வாழத்தான் போகிறோம். முருகன் அருளால் நம்ம வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.